இசைக்கல்வெட்டு தமிழகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் தனியிடம் பெறும் ஒன்று. கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படும் இந்த கல்வெட்டு இசை தாள வரிசையை பதியும் முதல் கல்வெட்டு ஆவணமாக திகழ்கின்றது. இக்கல்வெட்டின் எழுத்துக்கள் பண்டைய தமிழ் எழுத்தான தமிழி எழுத்துக்களால் கீறப்பட்டவை. அரச்சலூர் என்னும் ஊர் ஈரோடு காங்கேயம் சாலையில் அமைந்திருக்கும் ஒரு சிற்றூர். சாலையில் வலது புறத்தில் நுழைந்து மேலும் சற்று தூரம் வாகனத்தில் சென்றால் ஒரு மலைப்பகுதி வருகின்றது. இந்த மலைப்பகுதி கருவேல மரங்கள் நிறைந்த ஒரு காட்டுப்பகுதி. இங்கு பாறைகளும் நிறைந்திருக்கின்றன. பாறைகளுக்கு இடையே உள்ள குகை பகுதிகளில் கிமு 2ஆம் நூற்றாண்டு வாக்கில் இங்கு சமண முனிவர்கள் தங்கியிருந்ததற்கான சான்றாக காணப்படும் சற்றே சிதைந்த நிலையிலான கற்படுக்கைகளையும் இந்த குகை பகுதிக்கு முன்னே உள்ள பாறையில் காண முடிகின்றது. இந்த பாறை பகுதியின் மேல் அமைந்திருக்கும் குகை பகுதியில்தான் பண்டைய தமிழி கல்வெட்டுகள் அமைந்திருக்கின்றன. ஈரோட்டை சார்ந்த கல்வெட்டுத்துறை அறிஞர் எஸ். ராசு அவர்களால் 1960 இந்த கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கல்வெட்டு அமைந்திருக்கும் குகைப்பாறையில் முதலில் நமக்கு தென்படுவது இசைக்கல்வெட்டு. 5 எழுத்துக்கள் இடமிருந்து வலமாகவும் 5 எழுத்துக்கள் மேலிருந்து கீழாகவும் என்ற வகையில் இந்த கல்வெட்டுக்கள் அமைந்திருக்கின்றன. இந்த இசைக்கல்வெட்டுக்கு அருகில் மேலும் 2 வரிகளிலான தமிழி கல்வெட்டு ஒன்றும் வெட்டப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டை வாசித்தளித்த ஐராவத மகாதேவன் அவர்கள் இதன் வடிவத்தை எழுதும் புனருத்தான் மசி வண்ணக்கன் தேவன் ஞாத்தன் என குறிப்பிடுகின்றார். அதாவது மசி என்னும் ஊரைச் சேர்ந்த காசு பரிசோதகரான தேவன் ஞாத்தன் இங்கு எழுதப்பட வேண்டிய இசை எழுத்துக்களையும் தொகுத்தளித்தார் என குறிப்பிடுகின்றார். இதே கல்வெட்டை ஆராயும் கல்வெட்டு ஆய்வாளர் திரு துரை சுந்தரம் இந்த வாசிப்பை எழுத்தும் புனருத்தான் மணி வண்ணக்கன் தேவன் சாத்தன் என குறிப்பிடுகின்றார். இவரது விளக்கப்படி மணி வணக்கனான தேவன் சாத்தன் இங்கு கீறப்பட்ட இசை எழுத்துக்களை சேர்த்தமைத்தான் என்பது இதன் பொருளாகும். இசை எழுத்துக்கள் பற்றி அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகார உரையில் பாலை என்னும் பட வடிவ இசை குறிப்புகள் உண்டு என்றும் அவை வட்டப்பாலை சதுரப்பாலை என்று 2 வகைப்படும் எனவும் அடியார்க்கு நல்லார் குறிப்பிடுகின்றார். அதே போன்ற ஒரு சதுரப்பாலை வடிவத்தை எழுத்துக்களால் பொறித்திருக்கிறார் தேவன் சாத்தன் என்பவர் என்று திரு துரை சுந்தரம் குறிப்பிடுகின்றார். இந்த 2 கல்வெட்டுகளும் அருகிலேயே கீறப்பட்ட ஓவியம் ஒன்றும் இங்கு இருக்கின்றது. இந்த ஓவியத்தில் 2 நபர்கள் நிற்பது போன்று இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வடிவம் ஆராயப்பட வேண்டிய ஒன்றே. தமிழ் கல்வெட்டு வட்டெழுத்தாக்காக உருமாற்றம் பெறுவதை உணர்த்தும் வகையில் அமைகின்ற கல்வெட்டுச் சான்றாகவும் இந்த கல்வெட்டு தொகுதி அமைகின்றது என்பதை இதனை முதலில் கண்டுபிடித்த பேராசிரியர் எஸ். ராசு அவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்த இசைக்கல்வெட்டும் அதனை செய்வித்தவரை பற்றியுமான விளக்க குறிப்பு கல்வெட்டும் அடங்கிய இப்பகுதி இன்று பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய பகுதி என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆயினும்
தற்சமயம் இந்த கல்வெட்டு அமைந்திருக்கும் பகுதி பாதுகாப்பற்ற வகையிலேயே இருக்கின்றது. நாங்கள் நேரில் இக்கல்வெட்டை தேடிச் சென்ற போது தமிழக தொல்லியல் துறையின் அடையாள குறிப்பு அறிவிப்பு பலகைகளோ எவ்வித குறிப்புகளோ இங்கு இல்லாததைக் கண்டு மிகவும் மனம் வருந்தினோம். அது மட்டுமன்றி செல்லும் வழியும் சரியாக புலப்படவில்லை. கல்வெட்டு இருக்கும் பகுதிக்கு அருகிலேயே குப்பைகள் நிறைந்தும் மதுபான பாட்டில்கள் ஆங்காங்கே கிடப்பதையும் காணும் நிலை ஏற்பட்டது. தமிழ் நிலப்பகுதியில் நாம் காணும் பண்டைய தமிழ் கல்வெட்டுக்கள் தமிழர் வரலாற்றின் தொன்மையை ஆராய உதவுபவை. அவற்றை முறையாக பாதுகாக்கப்பட வேண்டியது என்பது மிக முக்கியம். இப்பகுதி விரைவில் தமிழக தொல்லியல் துறையினால் நல்ல முறையில் பாதுகாக்கப்பட்டு இங்கு வந்து பார்த்து செல்ல விரும்பும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் சுற்றுப்பயணிகளுக்கும் தகவல்கள் கிடைக்கும் வகை செய்ய வேண்டும் என தமிழ் மரபு அறக்கட்டளை கேட்டுக்கொள்கின்றது.